ஏதோ ஒரு ராசமண்டலியில ஒரு கோபிகைகளுக்கு ஒரு கிருஷ்ணன் இருந்தான் அப்படிங்கிறத கேட்டோம். இன்னைக்கு என்ன தபஸ் பண்ணிட்டார் இந்த பிராமணர்னு தெரியல. கூட்டத்துல நிறைய ஜனங்களை பார்த்தார். இதோ இப்ப கூட்டம் பூரா கிருஷ்ணனா குருவாயூரப்பனா பார்க்கிறார். பேரானந்தப்பட்டு கண்கள்ல கண்ணீர் வந்து மேனி செலுத்து அப்படியே அசந்து போய் ஆடி போயிட்டார். சாஷ்டாங்கமா அந்த கூட்டத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணார். இதுவரையாக எப்படி தெரிஞ்சது அவர் கண்ணுக்கு குருவாயூர்? இப்ப எப்படி தெரிகிறது? இதுக்கு முன்னாடி அவர் குருவாயூரை எப்படி பார்த்தார், வில்வமங்கலம் எப்படி பார்த்து இருந்திருப்பார்? அவர் ஏன் கூட்டத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அழுதுன்னு இருந்தார்னு இப்ப புரிஞ்சுதா? அவர் கண்ணுக்கு எப்படி குருவாயூர் தெரிஞ்சது? அப்போ குருவாயூரையோ பிருந்தாவனத்தையோ நாம் எப்படி பார்க்கிறோம், மகான்கள் சாதுக்கள் எப்படி பார்க்கிறா? வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன வித்தியாசம்? கிருஷ்ண பக்தி தான் வித்தியாசம். அவ்வளவு ஆழமான அனுபவத்தில் இருக்கிற கிருஷ்ண பக்தி தான் அவளுக்கு இத்தகைய திவ்ய தரிசனத்தை கொடுத்துருக்கு. அப்படியா? சரி, அந்த கிருஷ்ண பக்தி நமக்கு வராதா? நமக்கு வராதா? ஏன் வராது? நிச்சயமா வரும். அவளுக்கு என்ன பிறப்பு உரிமையாவா கிருஷ்ண பக்தி கிடைச்சது? இல்ல தபஸ் பண்ணி அடைஞ்சிருப்பாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தபஸ் பண்ணி எப்படி கிருஷ்ண பக்தி அடைய முடியும்? தபஸ் பண்ணி அடையல. அவ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா. அதை நாமும் பண்ணிட்டோமானால் நமக்கும் அவளை போல கிருஷ்ண பக்தி வந்துடும். நமக்கும் குருவாயூர் போனா உள்ள போய் தான் குருவாயூரப்பனை பார்க்கணுங்கிறது இல்லை, கொடிமரத்திலேயே குருவாயூரப்பனை பிரத்யட்சமா பார்த்துட்டு வந்துடலாம். பிருந்தாவனம் போனோமானால் கோவர்தன பரிக்கிரமம் பண்ணணும், வேற ராசமண்டலிக்கு போலாமான்னு அலைச்சலே வேண்டாம். எங்க போறோமோ அங்க பிருந்தாவனத்துல ராதையும் கிருஷ்ணனை நிப்பா, கண்ணார பார்த்துட்டு வந்துடலாம். அவ ஏதோ பண்ணியிருக்கா, அது நம்மளும் பண்ணணும். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இந்த மகான்களை காப்பி அடிக்கப்படாது. ஒவ்வொரு மகான்களும் யூனிக். நாமும் கூட ஒவ்வொருத்தரும் யூனிக். மகான்கள் என்ன ஜபம் பண்ணாலோ அதையே நாமும் ஜபம் பண்ணா கரையேறிடுவோம் அப்படிதான் நினைக்கக்கூடாது. அது அவளுக்கு தான் சரி. மகான்கள் எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்காளோ அது மாதிரி வச்சுப்போம். மகான்கள் எப்படி பூஜை ரூம் வச்சுட்டு இருக்காளோ அது மாதிரி வச்சுப்போம். மகான்கள் பாகவதம் பாராயணம் பண்றாங்க, நம்மளும் பாராயணம் பண்ணுவோம். இப்படிலாம் கிளம்பக்கூடாது. அடிச்சாங்க காப்பி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் உபாசனைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு நான்யார் விசாரம் பண்ணி தான் வாழணும்னு இருக்கு. அவன் நான்யார் விசாரம் தான் பண்ணணும். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி ஜபம் பண்ணிட்டார, நானும் ஜபம் பண்றேன்னு கிளம்பக்கூடாது. சில பேருக்கு ஜபம் தான் சாதனை, அதை விட்டுட்டு நான் தியானம் பண்றேன், அந்த மகான் எனக்கு தெரியும், அவர் தியானம் பண்ணி தான் அடைஞ்சார், அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் ஈயடிச்சாங்க காப்பி. ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு விதம், யூனிக், தனித்தன்மை உடையவர்கள். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கவே மாட்டான். அப்போ இப்ப நான் என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறேன்? அவ எந்த பாதையை காட்டினாலோ அந்த பாதை நாமும் பயணிச்சோமானால் நமக்கும் அத்தகைய கிருஷ்ண பக்தி வந்துடும். அவளும் நம்மளை போல சாதாரணமா தானே இருந்தா. அவ என்ன பண்ணா? அவ குருவாயூர்ல சரணாகதி பண்ணா. அவ பூர்ணமாயிட்டான். அவளுக்கு கிருஷ்ண பக்தி வந்துடுத்து. முணுமுணுன்னு என்னமோ சொன்னா, அப்புறம் சரணாகதின்னா வந்துட்டா, பூர்ணமாயிட்டா. என்ன சுவாமி பண்ணா? அதை சொல்றேன். அதுக்குதான் இன்றைய சத்சங்கம். அதை நாமும் பண்ணோமானால் நமக்கு கூட கிருஷ்ண பக்தி வந்துடும். அவ மகான்கள் பண்ணதை நாமும் பண்ணோமானால் நமக்கும் கிருஷ்ண பக்தி வந்துடும். அவ என்ன பண்ணான்னா சரணாகதி பண்ணா. அப்ப நாம குருவாயூர்ல போய் அவ எப்படி குருவாயூரப்பனை பார்த்தாலோ, அவ என்ன பண்ணாலோ அதை நாமும் பண்ணா நமக்கு கிருஷ்ண பக்தி வந்துடும் இல்லையா? அவ என்ன பண்ணா? சரணாகதி பண்ணா. அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குருவாயூர்ல குருவாயூரப்பனை தரிசனம் பண்றவா மொத்தம் 3 விதம். அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுல முதல் விதம் யாரு அப்படின்னா, புத்திரபாகியம் வேணும் அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட பிரார்த்திப்பா. எனக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல பேர் கிடைச்சி பதவி உயர்வு வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பா. இல்ல சில பேர் எனக்கு வியாதி நீங்க மாட்டேங்கிறது, வியாதி நீங்கணும்னு பிரார்த்திப்பா. என்னுடைய வியாபாரத்துல லாபம் வரணும்னு பிரார்த்திப்பா. காமியார்த்த பக்தா, அவளும் பக்தா தான். பகவத்கீதையில குருவாயூரப்பன் ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஞானி அப்படின்னு 4 பக்தரை சொல்றார். அதுல இவா முதல் நிலையில இருக்கிறவா. இவாளும் பக்தால் தான். இவாளை அவ்வளோ சீப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இவா சில பேர் இருக்கா, காமியார்த்த பக்தாலே சில பேர் இருக்கா. குருவாயூருக்கு வருவா, எனக்கு புத்திரபாகியம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க நல்லது தானே, ஒன்றும் தப்பு இல்லையே. வெளியில வருவா, யாரா பேசிட்டு இருப்பா. அந்த பக்கம் ஒரு சிவன் கோவில் இருக்கான். அப்படியா? ரொம்ப சக்தி வாய்ந்தவர்.
அங்கேயும் போய் பிரார்த்தனை பண்ணி வைப்போம். அந்த சிவன் கோயிலுக்கும் போவா, பட்டையை போட்டுப்பா, எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்பா. அப்புறம் வெளியில் வந்தால் யாரோ முடிக்கிற கட்டுறதாக மந்திரிக்கிறதாக கேள்விப்படுவா, அவள்கிட்டையும் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறேன்பா. போகிற வெளியில் ஒரு முருகன் கோவில் இருக்கும், அங்கேயும் உள்ள பூந்து முருகா எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, சித்த புத்திர பாக்கியம் கூட என்ன அபிப்பிராயம்னா 10 தெய்வத்துக்கிட்ட கேட்போம், ஏதாவது ஒன்றாவது நிறைவேற்றி வச்சுடாதாங்கிற சித்தாந்தம் உடையவா, நல்லா சித்தாந்திகள். இவா அப்படி இல்லை, நல்லதோ கெட்டதோ குருவாயூரப்பன்ட்ட தான் வந்து பிரார்த்திப்பா. குருவாயூரப்பன் தந்தா தரட்டும், இல்லலாம் வேண்டான் இருக்கிற பரமேகாந்திகள் இவா இவாளை காமியார்த்த பக்தான்னு எப்படி ஒதுக்கிட முடியும்? ஆக இது முதல் வகை. இப்ப இவாளை பத்தியும் பேச்சு இல்லை. 3 வகையில முதல் வகை இது. இவாளை பத்தி இப்ப பேச்சு இல்லை. 2வது வகை யாருன்னா, எனக்கு குடும்பம் வேண்டாம், குட்டி வேண்டாம், சரீரத்தோடைய சொகுசு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் சர்வதா தியாகம் பண்ணிட்டு, அனித்தியம் அசுகம் லோகம்னு நன்னா புரிஞ்சுண்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, இனி எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும் அப்படின்னு குருவாயூருக்கு ஒத்த துண்டை கட்டின்னு வந்துடுவான். நேத்தி வரைய ஆத்துல டயத்துக்கு சாப்பிட்டுண்டு கட்டில சொகுசா தூங்கிண்டு ஏசி ஆன் பண்ணிட்டு அப்படியெல்லாம் வாழ்ந்தவா ஒன்றும் வேண்டான்னு துச்சமென தூக்கி எறிஞ்சிட்டு கிருஷ்ண பக்தி தான் வேணும், இவளுக்கு இன்னும் பூர்ணமாயிடலை. இப்படி ஒரு ஆசை பரம வைராக்கியத்தோட குருவாயூருக்கு வரவா. பரம வைராகிகள் அவ வெயில் குளிர் பசி தாகம் எதையும் கேர் பண்ணாம ஜபம் பண்ணிட்டே இருப்பா. குருவாயூர் சன்னதிய குலத்தை சேர்த்து பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பா. ஒன்றும் தேவையில்லை அவளுக்கு, உலகத்துல இருந்து ஒன்றும் தேவையில்லை அவளுக்கு, கிருஷ்ணன் தான் வேணும். அவ்வளவு வைராக்கியம் நமக்கு இருக்கா? இது 2வது வகை. இந்த வகையை பத்தியும் இப்ப பேச்சு இல்லை. அடுத்தது 3வது வகை. இவாளை பத்தி தான் இப்ப நமக்கு பேச்சு. ஏன்னா அவ தான் நாம. யாருன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆத்துல சமையல் கட்டில் வேலையா அதை பார்த்துட்டு இருப்போம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கா அதை பார்த்துட்டு இருப்போம். உடம்பு உலகத்தில் என்ன பண்ணுறதோ அது மாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதோ பூர்வ ஜென்ம பாக்யவசால் ஹிருதயத்தில் ஒரு சமயம் எங்கேயோ தோணிடும், போருண்டா இந்த லைஃப், எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும், அடாடா அந்த கோபாலனை நான் நேராக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. தீவிரமான ஆசை இருக்கும். ஆனால் அவள் குடும்பத்தில் தான் இருப்பாள். ஃபேன் ஆஃப் பண்ணால் அவளுக்கு ஜபம் வராது. சாதாரணமாக தான் இருப்பா. பசிச்சா அவளால் ஜபம் பண்ண முடியாது. ஆனால் நிறைய ஜபம் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி குடும்பம் வேண்டாம், குட்டி வேண்டாம்னு எங்கேயாவது ஓடிடணும்னு ஆசை. ஆனால் அவளால் முடியாது, அத்தகைய பக்குவம் இல்லை. ஆனால் ஹிருதயத்தில் அப்படி ஓடிவிட்டா தேவையில்லையேங்கிற எண்ணம் இருக்கு. தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. மற்றொரு பக்கம் ஹிருதயத்தில் சதா கிருஷ்ணனை பார்க்கணுங்கிற நினைப்பு இருந்துட்டே இருக்கு. இவளுக்கு பூர்ணமாக வைராக்கிய சித்திச்சுடலை. ஆனால் வைராக்கியம் வந்தால் தேவையில்லையேன்னு ஆசைப்படுறா. இப்படி ஒரு கேட்டகரிஸ் இருக்கா. இதுதான் அநேகமாக நம்ம. இப்போ நாம் எப்படி குருவாயூரப்பனை பார்க்கணுங்கிறது தான் இந்த குருவாயூர் தரிசனம். நாம் எப்படி பார்க்கணும்? இதே மாதிரி தான் இருந்தால் மகான்கள்லாம், குருவாயூரப்பனுடைய பக்தர்கள்லாம், வில்வமங்கல சுவாமியார், பூந்தானம் எல்லாம் இதே மாதிரி தான் இருந்தா. அவா ஒரு ஸ்டேஜில் குருவாயூருக்கு வந்து குருவாயூரப்பனை பார்த்து இப்போ நான் சொல்கிற மாதிரி சரணாகதி பண்ணால் அவள் லைஃப் பூர்ணமாயிடுத்து, கிருஷ்ண பக்தி வந்துடுத்து, கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சுட்டா, சரித்திரத்தில் இடம் பெற்றுட்டா. நாம சரித்திரத்திலாம் இடம்பெற வேண்டாம், லேசம் கிருஷ்ண பக்தி வந்தா போறோம். அப்போ இந்த 3வது கேட்டகரியில பூர்ண வைராக்கியம் இல்லாம ஆனா கிருஷ்ண பக்தி ஆசைப்பட்டு இருக்கிற இந்த கேட்டகரியில இருக்கிற நாம எப்படி குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குருவாயூர் தரிசனம் அப்படிங்கிற இன்றைய சத்சங்கம். அந்த சத்சங்கத்துடைய ஹிருதய பாகத்துக்கு வந்துட்டோம். ஒரு நாளைக்கு நாம குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண போகணும். காத்தாலேயே போயிடணும், முடிஞ்சா நிர்மால்யத்துக்கே போயிடணும். போய் கிருஷ்ணனை கண்ணார பார்த்து, குருவாயூரப்பனை கண்ணார பார்த்து, இருகரம் கூப்பி ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணி மனசுல ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரம் எனக்கு போருண்டா, இந்த சம்சார ஜீவிதம் எனக்கு போரும். ஏன்னா அனித்தியமானது, துக்கமானது இந்த உலக வாழ்க்கை. எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும். இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேனோ தெரியாது பிரபோ. இருக்கிறதுக்குள்ள கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுண்டு உன்னை ஒரு முறையாவது கண்ணார நேரா பார்த்துட்டு உன் சரணத்துக்கே வந்துடணுண்டாப்பா. எனக்கு ஒன்றும் பக்குவம் இல்லடா கிருஷ்ணா, நீதான் அத்தகைய பக்குவத்தை எனக்கு தரணும். இந்த நாள், இந்த செகண்ட் எத்தகைய பக்குவ அபக்குவத்தோட நான் இருக்கேனோ அப்படியே என்னை உன்னிடத்துல ஒப்படைச்சிடுறேன், என்னை ஏத்துக்கோடா கிருஷ்ணா, நீ பார்த்து என்னை பூர்ணமாக்குடா கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சரணாகதி பண்ணிட்டு உடனே ஆத்துக்கு வந்துடக்கூடாது. என்ன ரெஸ்ட் ரூமா என்ன கிடுகிடுன்னு போயிட்டு கிடுன்னு வரத்துக்கு? இப்படி சரணாகதி பண்ணிட்டு ஒரு நாள் பூரா குருவாயூர்ல இருக்கணும்.
குருவாயூர்ல இருக்கணும். இருந்து என்ன பண்ணணும்னா, காத்தால ஸ்ரீவேலியில சக்கரவர்த்தி போல யானை மேல என் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் வருவான், அதை கண்ணார பாருங்கோ. அதுக்கப்புறம் உஷபூஜை அலங்காரம் செய்வீங்கோ, உச்ச பூஜை அலங்காரம் செய்வீங்கோ. சாயங்காலத்துல மறுபடியும் ஒரு ஸ்ரீவேலியில வருவான், 4 மணி போல வருவான், அதை கண்ணார செய்வீங்கோ. அதுக்கப்புறம் சாயங்காலம் 11,000 12,000 தீபம் ஏத்தி தீபாராதன சமயம் 6:45 6:30 அது தரிசனம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் இரவு நேரத்துல ஸ்ரீவேலி அதை தரிசனம் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் திரிப்புகான்னு உள்ள ஒண்ணு நடக்கும், அதை தரிசனம் பண்ணுங்க. அதை தரிசனம் பண்ணிட்டு நட சாத்தின பிறகு குருவாயூர்ல இருந்து கிளம்பி அவ ஊருக்கு போயிடும். இவ்வளவுதான் பண்ண வேண்டியது. இவ்வளவு பண்ணா போருமா? எனக்கு இப்படி பண்ணா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குமா? நீங்க உள்ள முருக உண்மையா ஆசைப்பட்டு எனக்கு கிருஷ்ண பக்தியை நீ கொடுத்தாதானடா உண்டு, இனி எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும், சம்சாரம் வேண்டான்னு சொல்லி சரணாகதி பண்ணேல் பாருங்கோ. காத்தால பண்ணேல் பாருங்கோ. அப்ப உங்களை ஒரு கடாட்சம் பண்ணியிருப்பான் பிரபு. அந்த ஒரு கடாட்சம் போரும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எல்லாம் தானா நடக்கும். என்ன நடக்கும்னா, முதல்ல ஈஸ்வரனுக்கு ஒரு நியதி உண்டு. கிருஷ்ணன் சர்வேஸ்வரன், அவனுக்கு சமபுத்தின்னு ஒண்ணு உண்டு. அது அப்பப்ப தனக்கு இருக்கிறதாக கிருஷ்ணன் காமிச்சுப்பான். மகாபாரதத்தை பார்த்தா நன்னா தெரியும் யாருக்கு சமபுத்தி உண்டுன்னு. அது போட்டோம். சமபுத்தின்னு ஒண்ணு உண்டு. நாரதருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல வருது, நாரதருக்கு குருவாயூரப்பன் தரிசனம் கொடுத்துட்டு பட்டுன்னு மறைஞ்சுடுறார். ஐயோ, அருமையான ஒரு நிதி கையில கிடைச்சு இழந்துட்டேனேன்னு நாரதர் கதர்றார். அப்பொழுது அசரீரியாக குருவாயூரப்பன் சொல்றார், அபிபக்குவ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு என்னுடைய தரிசனம் இல்லைன்னு விட்டார். என்ன பார்க்க முடியாதுன்னு விட்டார். ஏன்னா பக்குவம் இல்லை. இதுதான் ஈஸ்வரனுடைய நியதி. அப்போ ஈஸ்வரன் தானே ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேர். அது சாத்தியமே இல்லை, ரொம்ப ரேர். நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நாரத பக்தி சூத்திரத்துல கிருஷ்ண பக்தி வரணுமானால் முக்கியதஸ்து மகத் கிருபைவ அப்படிங்கிறார். நாரதர் சொல்றார், முக்கியமா மகான்களுடைய கிருப்பையினால, சாது சங்கத்தினால தான் கிருஷ்ண பக்தி வருங்கிற. பாகவதத்திலேயோ தொட்ட இடத்துல எல்லாம் சாது சங்க உத்தவா, சாது சங்கத்தினாலதான் என்ன அடையலாம். 4 பக்கத்துக்கு 4 ஸ்லோகம் சொல்ற. உத்தவா, என்னை அடையணுமானால் சாது சங்கம் தாண்டான்னு சொல்றார். பாகவதத்துல ஏகாதசம் பூரா சாது சங்க மகிமை தான். கபில பகவான அவதாரம் பண்ணி கூட சாது சங்கத்தை நிர்ணயம் பண்ணிட்டு போறார். அப்போ நம்ம சரணாகதி பண்ணி ஒரு கடாட்சம் பண்ணிட்டா பாக்கி எல்லாம் தானா அந்த கடாட்சம் நடத்திக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன பண்ணும் தெரியுமோ? அந்த கடாட்சம் கிருஷ்ண கிருப்பை முதல்ல நம்முடைய குருநாதன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். நம்ம குருநாதன்னு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு உண்டு. அதை தவிர நிறைய மகான்கள் பிரம்மனிஷ்டால் பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அவளெல்லாம் நாம தேடி தேடி போய் நமஸ்காரம் பண்ணணும். அவளுடைய அக்ஷதையை நம்ம ஆத்துல வாங்கி வச்சுக்கணும். எல்லாம் சரி. ஆனால் நமக்குன்னு ஒரு குருநாதர் இருக்க. அந்த குருநாதர்கிட்ட நம்மளை கொண்டு சேர்க்கறதுக்கு தான் கிருஷ்ண கிருப்பை உதவும். பாக்கி எல்லாம் குருநாதா பார்த்துப்பா. குருநாதா மட்டும் நமக்கு பக்குவம் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாளா? அதுதானே சாதுக்களுக்கு உண்டான ஒரு அழகு. சத்குருநாதனுக்கு உண்டான அழகு என்னன்னா, நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்காம என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியை அவா கொடுத்துடுவா. அத்தகைய கருணாஸ்வரூபம் ஞானிகள், மகான்கள். அப்போ அந்த குருவாயூரப்பனுடைய கடாட்சம் மெல்ல நம்ம குருநாதன் இடத்துல நம்மளை கொண்டு சேர்த்துடும். நம்ம குருநாதன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, அவாவாளுடைய குருநாதனுடைய போட்டோவை ஜென்மனா வாங்கிட்டு தான் பூலோகத்துக்கே வந்திருக்கும். கரெக்டான டயத்துல அந்த குருநாதரை பார்த்த உடனே இவர் தான் என் குருநாதன் என்னமோ உள்ளுக்குள்ள ஒண்ணு சொல்லும். அப்புறம் அது மாறவே மாறாது. அது நன்னா தெரியும், இவர் தான் என் குருநாதன். அவர்கிட்ட கொண்டு சேர்த்துடும். குரு பக்தி இருந்தாதான் என்ன குரு பக்தியை குருவாயூரப்பனே தருவான். அதுக்கப்புறம் குருநாதன் தான் கதி, குருவாயூரப்பன் தான் கதின்னு நிஷ்கவலையா வாழ்ந்துட்டே இருக்கணும். இடையிடையில அந்த குருநாதன் சொல்ற பாகவதம், பகவத்கீதை, நாராயணீயம், கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் அந்த குருநாதர் சொல்லியிருப்பார். அதையே திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கு. நல்ல சமயம் பார்த்து குருநாதர் ஏகாந்தமா இருக்கும்போது கிட்ட வந்து எனக்கு ஏதாவது மந்திரோபதேசம் பண்ணுங்களேன், ஏதாவது நாம ஜபம் உபதேசம் பண்ணுங்களேன்னு கேட்கணும். நமக்கு அதுதான் வழியா இருந்தால் அவர் பகவன் நாமா, நமக்கு என்ன நாமாவோ அதை உபதேசம் பண்ணுவார். அதை பிடிச்சுடணும். அதுக்கப்புறம் நிறைய நாம ஜபம், கதாசிரவணம், குரு சரண தியானம் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் பாக்கியம் இருந்தால், அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் பண்ணணும். நான் இப்ப குருவாயூரப்பனை பத்தி மட்டும் பேசுறேன். இதை தவிர பிருந்தாவனம்ங்கிறதுலாம் வேற.
இப்போ குருவாயூரப்பனை பத்தி பேசுவோம். இப்போ குருவாயூரப்பன்ட்ட சரணாகதியாகி நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்கோ. ஒரு ஜான் ஹைட்டுல பஞ்சலோகத்துல குருவாயூரப்பனை விக்கிரகமா பண்ணி இல்ல வெள்ளியில விக்கிரகமாக பண்ணி நம்ம ஆத்துல வச்சுட்டு பூஜை பண்ணணும்னா பெரிய வேத மந்திரங்கள் ஆகமங்கள்லாம் சொல்லி ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு குருநாதால் என்ன மந்திர ஜபம் உபதேசம் பண்ணியிருக்காரோ அந்த ஜபத்தினாலேயே அர்க்கபாத்தி ஆச்சமணி எல்லாம் கொடுத்துண்டு ஏதோ நீங்க என்ன உங்க தட்டுல போட்டு சாப்பிட்றீங்களோ அத கிருஷ்ணா இது உனக்குடாப்பா அப்படின்னு நிவேத்தியம் பண்ணிண்டு உங்க ஆத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு துளசி எதலை எடுத்துன்னு வந்து கிருஷ்ண சரணத்துல குருவாயூரப்பன் சரணத்துல வச்சு கிருஷ்ணா இது உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சரணாகதி ஆகி இப்படி நித்தியப்படி உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாம் அந்த அர்ச்சாமூர்த்தியின் இடத்திலேயே பரிமாறிண்டு அப்படியே இருக்கணும். ஏன் ஒரு அர்ச்சாமூர்த்தினா எல்லா இடத்துலையும் கிருஷ்ணன் தான் இருக்கான். உங்க கிருஷ்ணன் தான் உங்க கூட இருந்து உங்களை பார்த்துக்கிறான், உங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறான். அது நமக்கு தெரியல இல்லையா? அவன் இருக்கான், தெரியலையே, பார்க்க முடியலையே. பார்க்கிற பக்குவம் வர பரியந்தம் ஒரு அர்ச்சாமூர்த்தியில கிருஷ்ணனை பார்க்கணும். நம்ம பெரியோர்கள் எல்லாம் அர்ச்சாமூர்த்தி ஆராதனையை ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கா. ஐயோ பஞ்சலோகத்துல எல்லாம் வாங்கி வச்சிருந்தா பயமா இருக்கே சுவாமி, இப்படி சில பேர் இருக்கா. இவாளுக்கு நான் என்ன சொல்லறது? ஈஸ்வரன் வேதம் இதெல்லாம் பண்ணாதேன்னு சில இது விதிச்சிருக்கு. அதெல்லாம் நிஷ்கவலையா பண்ணிட்டு இருக்கான், ஒரு பயமும் இல்லை. நம்ம கிருஷ்ணனை நம்ம ஆத்துல வாங்கி வச்சுக்கிறதுக்கு பயந்தா என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை, நிஷ்கவலையா ஆத்துல வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்றும் பெருசா பூஜை வேண்டாம். இப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணாலே போதும். அப்படி பூஜை பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன ஆகும்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் நித்தியப்படி குருநாதனையே நினைச்சுட்டு எழுந்திருச்சு குருநாதன் சொன்ன பிரகாரமே நித்தியப்படி அந்த கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிண்டு குரு உபதேசம் பண்ண மந்திரத்தையே ஜபம் பண்ணிண்டு அப்பப்போ குருநாதர் சொன்ன பாகவதம் பகவத்கீதை நாராயணியம் கிருஷ்ண பக்த சரித்திரங்கள் எல்லாம் சிரவணம் பண்ணிட்டு நம்ம ஆத்து காரியம் உண்டோ ஆபீஸ் காரியம் உண்டோ என்ன உண்டோ அதையும் பார்த்துண்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோமானால் ஒரு நாள் இல்லை ஒரு திவ்ய முகூர்த்தத்துல குரு கிருபையினால கிருஷ்ண பக்தி அனுபூதியில பிரகாசிச்சு கிருஷ்ண தரிசனம் ஏற்பட்டுடும். பிரத்யக்ஷமா கிருஷ்ணனை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கிருஷ்ண தரிசனம் அடைஞ்ச பிறகு அந்த கிருஷ்ண தரிசனத்தையே நினைச்சுண்டு நமக்கு ஏற்பட்ட கிருஷ்ணானுபவம் கிருஷ்ண பக்தியவே நினைச்சுண்டு ஜன்மா பூரா வாழ வேண்டியதான். அப்படியே ஜன்மா போய் அந்திம காலம்னு ஒண்ணு வரும். யாருக்கும் வரும் இல்லையா? மகான்கள் உடம்புன்னு வச்சிருந்தா அது மகான்கள் பிரம்மனிஷ்டா ஞானிகளுக்கும் ஒண்ணுதான், நம்மளை போல சாதாரண ஜனங்களுக்கும் ஒண்ணுதான். உடம்புன்னு வச்சிருந்தா எல்லாம் ஒண்ணுதான், பிரகிருதியை யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப அந்திம காலம்னு நமக்கு ஒண்ணு வரும் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதன் சொல்றது ஜன்மலாப பும்சான் அந்தே நாராயண ஸ்மிருதின்னு ஒரு ஸ்லோகம் வருது. மூச்சு போற சமயத்துல யாரு எதை நினைச்சுண்டு தேகத்தை விடுறாலோ அதற்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுல யாரோ ஒருத்தனுக்கு தான் அந்திம ஸ்மரணத்துல அந்திம ஸ்மரணையாக கிருஷ்ண ஸ்மரணை வரும். அவளுக்கு அதுக்கப்புறம் பிறவி கிடையாது. 3 விதமா இருக்கா இல்லையா? அவளுக்கெல்லாம் அந்திம காலம் எப்படி நடக்கிறதுன்னு பாருங்க. ஞானிகள் எப்படி தேகத்தை விடுவா தெரியுமோ? அவ கடைசி காலத்துல தங்களுடைய கவனம் உலகத்துல போயிடாதபடி, உலக விஷயங்கள்ல போயிடாதபடி, சரீர வேதனைகள்ல போயிடாதபடி, சரீரத்தினிடத்துல போயிடாதபடி, எந்த தாட்ஸுக்கு பின்னாடியும் போயிடாதபடி அந்த கவனத்தை திருப்பி இந்த உடம்புக்குள்ள எங்கேயோ நான் 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 துடிச்சுட்டு இருக்கு இல்லையா? அந்த ஸ்மரணை, அந்த ஸ்பந்தனம், அந்த ஸ்பந்தனத்துல அந்த கவனத்தை திருப்பி விட்டு அங்கேயே இருப்பா. இருந்தா என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துல விதி பிரகாரம் தேகம் விழுந்ததே அவளுக்கு தெரியாது. அப்ப கடைசி ஸ்மரணை ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். அப்ப என்ன ஆகும்னா கிருஷ்ணசரணத்துக்கு போயிடுவா. அவளுக்கு சம்சாரம் நீ இல்லை. இவாள்லாம் ஞானிகள் தங்கள் பலத்தினால இதை பண்ணுவா. மற்றொரு குரூப் உண்டு, அவ யோகிகள். அவ பிரம்மரந்திரத்தை வெடிக்க வச்சு அதன் மூலமாக பிராணனை ஜீவனை கிருஷ்ணச்சரணத்துக்கு அமைச்சிடுவா. அதுவும் தங்கள் பலத்தினால பண்ணுவா. இப்படி பண்ணாதான் சம்சாரம் ஒழியும். அப்ப நம்ம கதை என்ன ஆறுது? நாம என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன அந்திம காலம் எப்படியோ ஏதோ. ஏன்னா சில பேருக்கு தூக்கத்துல பட்டுன்னு உயிர் போயிடலாம். சில பேருக்கு ஒரு 10 வருஷம் கை காலை இழுத்துண்டு இருக்கிறவாளுக்கு இம்சை கொடுத்துண்டு சாகலாம். இல்ல சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு, நிறைய பணம்லாம் இருக்குன்னா கூட யாரும் கிட்ட அண்ட முடியாத ரீதியில ஐசியூல போட்டுடுவான். சொந்த பந்தங்கள் சுத்தி இல்லாம சாக வேண்டி வரலாம். இல்ல ஏதாவது பெரிய ஒரு விபத்து நடந்து ரோட்டிலேயே பட்டுன்னு போயிடலாம். ரொம்ப அபூர்வம். சில பேருக்கு
அவ ஆத்துல பிராணன் போறதுக்காக ஒரு வாரம் இழுத்துட்டே கிடக்கும். சில பேர் அப்படி உண்டு. யாருக்கும் உடம்புலேருந்து உயிர் பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் படும். அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா காலம் பூரா ஒருத்தவன் குடிச்சிட்டு கூத்தடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கத்தில் மாசிவ் அட்டாக் வந்து பட்டுன்னு தேகத்தை விட்டுடுறான். என்ன ஆச்சுன்னா நல்ல சாவு. அப்படியா சொல்லணும்? இதுதான் நல்ல சாவுக்கு அடையாளமா? இன்னொருத்தர் இருக்கார், அவர் பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார், சதா கிருஷ்ண தியானத்தில் இருப்பார், நாம ஜபம் ஜபிப்பார். 10 நாள் இழுத்துட்டு போனார் அப்படின்னா என்ன பாபமோ, என்னத்தை பண்ணி என்ன நாராயணியை ஒன்றும் கூட வரலையே, இப்படியா சொல்றது? அதெல்லாம் தேகத்துடைய விதி. தேகம் பிரகிருதியுடையது, நாம கிருஷ்ணனுடையது. அப்போ நமக்கு என்ன கதி? நமக்கு ஒரு கதி இருக்கணும் இல்லையா? நாம எப்படி சாவோம்? சொந்த பந்தங்களை நம்ம வயசான காலத்துல நம்ம ரூம்ல நம்ம கட்டில படுத்துட்டு இருப்போம். மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம கூட சுத்தி நின்றுடுவா. அம்மா அம்மா என்ன தெரியுறதாம்மா? அப்பா நான் வந்திருக்கேன்ப்பா. தாத்தா தாத்தா பாட்டி என்ன தெரியுறதோ? இப்படிலாம் கேட்பா. சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்துருவா. ஏத்து வீட்டுக்காரா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து பேசுவா. சத்தம் போட்டு பேசுவா. நம்ம மெதுவாக பேசினாலே நம்ம காதில் விழும். அவ பாதி தூரம் நம்ம போயிட்டா மாதிரி அங்க போயின்னு இருக்கிற நமக்கு கேட்குற மாதிரி சத்தமா பேசுவா. இது இப்படிலாம் பேசுவா. மேலும் சரீரம் அப்படிங்கும் போது அப்ப என்ன வியாதி வந்திருக்குமோ, சரீரம் என்ன வலி வேதனையில அனுபவிச்சுட்டு இருக்குமோ யாரு கண்டா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொண்டையில கேன்சர் ரொம்ப முத்தி எடுத்து லாஸ்ட் காலம் ஒரு 3 நாளா எதுவும் சாப்பிடல. ஆன்னு கத்தின்னு இருக்கார். தொண்டை வலி. அதுல ஒரு சிஷ்யன் 3 நாளா ராமகிருஷ்ணர் எதுவும் சாப்பிடலையேன்னு வெதுப்பா பக்குவமா ஒரு டம்ளர் கஞ்சி கொண்டு கொடுத்தா. எதையாவது சாப்பிடுங்களேன், 3 நாளா சாப்பிடலையேன்னு. பரமஹம்சர் வாங்கி ஒரு டிராப் முழுங்கிருப்பார். உயிர் போயிடுத்து வலி. ஆன்னு கத்துறார். எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டா சாப்பிடல. அவருக்கே தாங்க முடியல. அவரே தோத்தாபுரிங்கிற மகாத்மாவனால பூர்ண பிரம்மனிஷ்டரா அத்வைத நிலைய எய்திட்டார், அதை அடைஞ்சுட்டார். அதை பத்தி இல்லை, அவருக்கு ஒன்றும் மோகம் இல்லை. ஆனால் என்னமோ அவரால் தாங்கல. உடனே அம்மா என்னால 1 ரூபா சாப்பிட முடியலையேம்மா, இப்படிதான் நீ என்னை வச்சுக்கணுமா, 1 ரூபா சாப்பிட முடியலையே அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்ல, அந்த பவதாரணி சொல்றா, அந்த காளி சொல்றா ராமகிருஷ்ணர்கிட்ட, ராமகிருஷ்ணா இந்த வாயினால நீ சாப்பிட்டாதான் நீ சாப்பிட்டதுன்னு ஆச்சா? இவ்வளவு பேர் வாயினாலையும் நீ தானே சாப்பிட்ற அப்படின்னு தோத்தாபுரிட்ட கிடைத்த ஞானத்தை கொஞ்சம் தூசி தட்டி ஞாபகப்படுத்துறா அம்பா. ஆக அவரும் சரீர வேதனையினால கொஞ்சம் அவஸ்தப்பட்டார். நாமெல்லாம் நம்ம குருநாதருடைய சரீரத்தை நமஸ்கரிக்கிறோம், அவ சரீரத்துக்கு மாலை போடுறோம், கொண்டாடுறோம். சரீரத்துக்கு உண்டான மதிப்பு இல்லை. அந்த சரீரத்துக்குள்ள அகண்ட ஜோதியாக சுத்த பிரேமஸ்வரூபியாக கிருஷ்ணன் குருவாயூரப்பன் அவ ஹிருதயத்துல ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கான் பாருங்கோ, அவளுக்கு தான் நமஸ்காரம் பண்றோம், சரீரத்துக்கு இல்லை. சரீரத்துக்கு பண்ணுவானே அப்படின்னா, நம்ம குருநாதர் தேகத்தை விட்ட பிறகும் குருநாதருடைய போட்டோ மாத்துல மாட்டிக்கிறோம். நம்ம குருநாதர் இருக்கும் பொழுதே அவர் சரணத்துடைய போட்டோ வச்சுக்கிறோம், அவரை சேவிக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, எங்கும் நிறைந்திருக்கிற பரஞ்சோதியான பிரேமஸ்வரூபியான கிருஷ்ணன் இந்த சரீரத்துக்குள்ளேருந்து தானே பிரகாசிக்கிறான். அப்ப இந்த சரீரம் நம்மளை போல ஒரு சாதாரண சரீரம் நினைச்சிடக்கூடாது, நாம நினைச்சிடக்கூடாது. அது சாதாரண சரீரம் தான், பிரகிருதியுடையது தான். நாம அப்படி நினைக்கலாமா? நாம அப்படி அவர் காக்கார் அவர் சரீரம் ஒன்றும் குருநாதர் இல்லை அப்படின்னு நினைக்கலாமா? ஆதிசங்கரர் சொல்றார், 3 பேர்கிட்ட அத்வைதத்தை காட்டாதங்கிற. நீ உபாசனை பண்ணின்னு இருந்த தெய்வம், குருநாதர், வேதாந்த சாஸ்திரம், இந்த 3 பேர்ட்டையும் அத்வைதம் காட்டாதராப்பா அப்படிங்கிற. வேற எங்க வேணா அத்வைதம் காட்டுங்கிறார். அது மாதிரி குருநாதர் சரீரமும் எல்லா மகாத்மாக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்திருக்கா. நாம எப்படி இறப்போமோ? இப்படி இருக்கு இல்லையா? இப்போ நாம ஞானிகளை போலவும் தேகத்தை விட வக்கு இல்லை, யோகிகளை போல எப்படி பிரம்மரந்திரத்தை உடைச்சுட்டு தேகத்தை விடுறதுன்னு தெரியல. இப்ப நமக்கு என்ன கதி? நமக்கு என்ன கதி தெரியுமா? என்னைக்கு அந்திம காலம் வரப்போறதோ நமக்கு தெரியாது. ஆனா அதற்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள் உண்மையா குருவாயூருக்கு வந்து குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணி, இப்ப நான் சொன்ன பிரகாரம் ஏ கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சரணாகதி பண்ணோம் இல்லையா, கிருஷ்ண பக்தியை பிரார்த்திச்சுட்டு சரணாகதி பண்ணோம் இல்லையா, அந்த நம்மளுடைய நித்திய பந்து கிருஷ்ணன் குருவாயூரப்பன் இப்ப ஓடி வருவான். எங்க இருந்தாலும் வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா, எல்லாரும் எய்த்து வீட்டுக்காரா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து பார்க்கறா, சரீர பந்துக்கள்லாம் இருக்கிறதுக்குள்ளேயே மூஞ்ச பார்த்துட்டு போவோமேன்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டா. சில பேர்லாம் சில காரியங்களுக்கு ஏற்பாடே பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போ எல்லாம் வரா இல்லையா?
அப்போ கிருஷ்ணன் நினைக்கிறான், சரீர பந்துக்கள் எல்லாம் அவனை பார்க்க போறா, நாம் அவனுக்கு ஆத்ம பந்துவாச்சே. ஐயோ, அவன் கால் நல்லா இருக்கும்போது குருவாயூர் சன்னதியை பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பானே, கை நல்லா இருக்கும்போது அவன் ஆத்துல ஒரு போட்டோ வச்சிருக்கான், அதுக்கு மாலை சாத்துவான், குருநாதர் சரணத்தை தொட்டு சேவிப்பான், பாத பூஜை பண்ணுவான், இப்படியே இருப்பானே. ஐயோ, அவன் காது நல்லா இருக்கும் போதெல்லாம் நிறைய பாகவதம் கேட்பானே, நிறைய கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்பானே. இன்னைக்கு இட்ட கையும் இட்ட காலும் அவன் கட்டில படுத்துட்டு இருக்கும் போது அவனுடைய சரீர பந்துக்கெல்லாம் போய் பார்க்கறான். நான் அவனுடைய ஆத்ம பந்துவாச்சே, பிராணன் போற பரியந்தம், நினைவு தப்பற பரியந்தம் நான் அவனுக்கு பந்துன்னு நினைச்சுட்டு இருந்தானே. நாமல்லவா போகணும்னு அந்த அபார கருணாமூர்த்தியான குருவாயூரப்பன் ஆசைப்பட்டு ஓடி வந்து தன்னுடைய திவ்ய தரிசனத்தை கொடுத்து நம்மளுடைய கவனம் சரீரம் பட்டுருக்கிற வேதனையில திரும்பிடாதபடி, சரீர பந்துக்கள் அலறாலே அவளிடத்துல கவனம் போயிடாதபடி, நம்ம போயிட்டோமானால் நம்ம ஆத்த யாரு பார்த்துவா அப்படின்னு உலக விஷயமா நம்ம கவனம் போயிடாதபடி நம்மளுடைய கவனத்தை திருப்பி தன்னுடைய சுந்தரமான ரூபத்தை காட்டி, உள்ளேயோ வெளியிலையோ சுந்தரமான ரூபத்தை காட்டி அதுல நிலைநிறுத்தி ஞானிகள் தேகம் எப்ப விழுந்ததுன்னு தெரியாம ஞானிகளுக்கு தேகம் விழுந்தது இல்லையா, அது போல நமக்கும் விழுந்துடும். அந்த பொறுப்பு நாம் பண்ண வேண்டாம், அந்த விஷயத்தை நாம் சிரமப்பட்டு பண்ண வேண்டாம். நமக்கு குருவாயூரப்பன் வந்து பண்ணுவான், கிருஷ்ணன் வந்து பண்ணுவான். சரி, கிருஷ்ணன் வந்து பண்ணுவான். சரி, மறந்துட்டான்னா என்ன பண்றது? சத்தியத்து மேல சத்தியம், யாரு மறந்தாலும் அவன் ஒருத்தன் தான் நம்மளை ஞாபகம் வச்சுப்பான், கரெக்டான டயத்துல வருவான். சரி, வரல, பக்குவம் இல்லையா? பக்குவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, சரணாகதி பண்ணியாச்சு, ஏதோ மறந்துட்டான். இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் கூட பயப்படாதீங்கோ. நாம் அந்திம சுவாசம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு அந்திம சுவாசம், இட்ட கையும் இட்ட காலோட நம்ம ரூம்ல நம்ம படுத்துட்டு இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது, கிருஷ்ணன் வந்து பார்க்காது போனாலும் நம்மளுடைய நித்திய பந்துவான குருநாதருக்கு நம்மளுடைய ஞாபகம் வந்து அவர் வருவார். அவர் வந்து நம்மளை கிருஷ்ண சரணத்துல கொண்டு சேர்த்துடுவார். பகவானே கைவிட்டா கூட நம்ம குருநாதர் நம்மளை கைவிட மாட்டான், சாதுக்கள் நம்மளை கைவிட மாட்டான். அவளை ஒரு முறை தரிசனம் பண்ணா கூட போறோம். அப்போ நம்மளும் அப்போ அந்த நிலையில இருந்து குரு கிருப்பையினாலேயோ கிருஷ்ண கிருப்பையினாலேயோ அந்த நிலையில இருந்து நாமும் தேகத்தை விட்டுடுவோம், கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சிருவோம். நமக்கும் மறுபிறவி கிடையாது. இவ்வளவும் நமக்கு எது பண்ணிச்சு? அன்றொரு நாள் குருவாயூரப்பன்ட்ட சரணாகதி பண்ணோம் இல்லையா, அதாக்கும் இவ்வளவும் நமக்கு பண்ணியிருக்கு. அப்போ இனிமேலும் காத்திருக்க வேண்டாம். யாரெல்லாம் இப்படி கிருஷ்ணன் வேணும்னு உண்மையா ஆசைப்பட்டு இருக்கேலோ அவெல்லாம் குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு போய் குருவாயூரப்பன்ட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணி சரணாகதி பண்ணிட்டு வாங்கோ. பாக்கி எல்லாம் உங்களுடைய காரியங்கள் தானா நடக்கும், சிரமப்படவே வேண்டாம். சரி சுவாமி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நியாயமா தான் படுறது, நான் அதை ஃபாலோ பண்றேன், நிச்சயமா அதை ஃபாலோ பண்றேன். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன். என்ன சொல்லணும்? இல்லை, யாராவது அப்படி குருவாயூரப்பன் தான் கதி, குருவாயூர் க்ஷேத்திரம்தான் கதின்னு யாராவது சரணாகதியாகி ஒருத்தராவது வாழ்ந்திருக்காளா? ஒருத்தரை சொல்லுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும். சுவாமி, நாங்க வந்து பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனுடைய பக்தர்களுடைய சரித்திரத்தை நிறைய கேட்டிருக்கோம். அவெல்லாம் பண்டரி க்ஷேத்திரமே கதி, பாண்டுரங்கனே கதின்னு வாழ்ந்தவா. நிறையாவா சரித்திரம் கேட்டிருக்கோம். அவளுக்கு பாண்டுரங்கன் எத்தகைய கிருஷ்ணானுபவத்தை கொடுத்தான், எப்படியெல்லாம் அவர்களை காத்தான். நாமதேவர் வீட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது முதுக கொடுத்துலாம் பாண்டுரங்கன் பாதுகாத்திருக்கான், அவ குடும்பத்தை பார்த்துருக்கான். அது மாதிரி யாராவது ஒருத்தராவது இருந்தா சொல்லுங்களேன். அப்பா, எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரும், உடனே குருவாயூர் போயிடுவோம், நாங்க ஏன் தாமதம் பண்ண போறோம் அப்படின்னு சில பேருக்கு நியாயமான ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு ஆசை வரலாம். அவளுக்கு சொல்றேன், ஒருத்தரா கேட்டேன் நாளையிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 15-20 நாளைக்கு குருவாயூர் க்ஷேத்திரமே கதி, அதுல இருக்கிற கிருஷ்ணன் குருவாயூரப்பனே கதின்னு யாரெல்லாம் சரணாகதி பண்ணி வாழ்ந்தா, அவ குருவாயூரப்பனுடைய கிருப்பையினால எத்தகைய கிருஷ்ண பக்திய, கிருஷ்ணானுபவத்தை, கிருஷ்ண ரசத்தை அடைஞ்சா, அவளுடைய ஜீவிதத்துல கிருஷ்ணன் எப்படியெல்லாம் அவளுக்கு சகாயம் பண்ணா அப்படிங்கிற குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரத்தை ஒன்னொன்னா பார்ப்போம்.
15-20 நாளைக்கு 15-20 பக்தர்களுடைய சரித்திரத்தை பார்ப்போம். நிறைய இருக்கு. இம்முறை அதை பார்ப்போம். அதையும் கேட்டுட்டு அப்புறம் குருவாயூர் போனீங்களானால் உங்களுடைய குருவாயூர் தரிசனமா இருக்கும். இதுவரையா நீங்க போயிருந்தா கூட இவ்வளவு பக்தர்களுடைய சரித்திரத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் குருவாயூருக்கு போகும்போது அதுதான் குருவாயூர் தரிசனமா இருக்கும். இந்த குருவாயூர் தரிசனம்ங்கிற சத்சங்கத்தை ஏகாந்தமா உட்காந்துன்னு நிறைய திரும்ப திரும்ப கேளுங்கோ. குருவாயூர் ஸ்தல புராணம் கேளுங்கோ, குருவாயூர் மகாத்மியம் கேளுங்கோ. இனி வரக்கூடிய நாட்கள்ல குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரத்தெல்லாம் பார்க்க போறோம். அந்த சத்சங்கத்துல எல்லாமும் நாம் கலந்துப்போம். உங்களுக்கெல்லாம் கேட்குற பாக்கியத்தை ஈஸ்வரன் கொடுத்துருக்கானேனால் எனக்கெல்லாம் சொல்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கான். உங்களோட சேர்ந்து நானும் கிருஷ்ண கதையை கொஞ்ச நேரம் சிரவணம் பண்றேன். அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கும் பந்தம் அவ்வளவுதான். அப்படி இந்த குருவாயூர் தரிசனம் அப்படிங்கிற சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணாரவிந்தத்துல இந்த சத்சங்கத்தை சமர்ப்பிச்சுக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.